ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்கு அம்பானி யோகம் அமையுதுங்க. அருமையான யோகம், அதிர்ஷ்டம் தருகின்ற யோகம், கோடீஸ்வர யோகம், அம்பானி யோகம். அம்பானி உலக பணக்காரர், இந்தியாவிலேயே முக்கியமான பணக்காரர், முதல் இடத்தை வகிக்கிறவர் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. இவருடைய யோகம் ஒரு நல்ல யோகம். அதாவது அவருக்கு ஜனன காலத்தில் சூரியன் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, புதன் நல்ல நிலைமையில். ஸோ புதாதித்ய யோகம், சிவராஜ் யோகம் அமைந்தவர் அம்பானி. ஸோ அவர் ஜாதகத்தை படி பார்க்கும்போது அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதே யோகம் வந்து இப்போ ரிஷபராசிக்கு வருது. ரிஷபராசிக்கு வந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு சூரியன் புதன் போக போகிறாங்க. புரட்டாசி மாதம் புதன் நிகழ்வு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. மூலத்திருவோன ஆட்சி உச்சம். 2, 5 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிற அதிர்ஷ்டம் பல வகையில் வரும். 4, 5 கூடியவர்கள் ஒரு கேந்திர கோணாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடத்துல இருந்து இவ்வளோ நாள் அதிர்ஷ்டத்தை குறைச்சிட்டு இருந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போக போகிறார் வருகிற 15ஆம் தேதி, செப்டம்பர் 15ஆம் தேதி. நல்ல அமைப்பு. சிவராஜ யோகம், புதாதித்ய யோகம், குருமங்கள யோகம் எல்லாம் வந்து ராசிக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடத்துல அமையுது. குருவும் சூரியனும் 60 டிகிரிக்குள்ளே வராங்க. அதுபோக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் 1, 6 கூடியவன். அவர் வந்து இப்போ வந்து ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு வர போகிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வருது மிகச்சிறப்பு. 3ஆம் இடத்துல இருந்தார், நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுக்கல. நிறைய காரிய தடங்கல்கள், ஒரு ஸ்டார்டிங் டபுள், பெண்களால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, மனவுக்கு முடியாமல் போனது, தாய் வசத்தில் சில பிரச்சனைகள் தடங்கல்கள் இருந்தது. இது எல்லாமே இனிமேல் சரியாயிரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நேராகி சீராகி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அம்பானி யோகம் உங்களுக்கு வந்து அளப்பரிய யோகத்தை கொடுக்க போகிறது. அடுத்து வருகின்ற 60 நாட்களுக்கு அம்பானி யோகம் தான் மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த வீடியோ பதிவில் ராசி பலன் சொல்கிறேன், வழிபாடு சொல்கிறேன், பரிகாரம் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ வந்து இந்த யோகம் எப்படி சார் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, சிவராஜ் யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்து இந்த யோகத்தை கொடுக்குறாங்க. ஸோ சூரியனும் புதனும் சேர்ந்து கண்ணியில் கொடுக்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்து வரையும் நாட்களில் வந்து சிவன் பெருமாள் இருக்கிற கோயிலுக்கு போகணும். அதாவது சிவனும் பெருமாளும் இருக்கிற கோயில், சங்கர நாராயணர் கோயில், இப்படி நிறைய இருக்குது. சரியா? சிவன் கோயிலே பெருமாளுக்கு சந்நிதி இருக்கும். நிறைய இடத்துல இருக்குது. சிதம்பரத்தில் இருக்குது, நடராஜ பெருமாள் இருக்கிறாரு. சங்கரன் கோயிலில் இருக்குது சங்கர நாராயணர். திருச்செந்தூரில் முருகன் கோயிலில் பெருமாள் இருக்கிறார். இப்படி நிறைய இடத்துல பெருமாளும் சிவனும் ஒன்றா இருப்பாங்க. அது மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். யோகம் அதிர்ஷ்டம் அதிகமாகும். இந்த அம்மானி யோகம் அப்படியே கிடைக்கும், அப்பளிக்கின்றி அப்படியே கிடைக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, ரோகிணியோ, மிருகசரிசமோ, கிருத்திகையோ, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராக திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, வயதானவங்களுக்கு சுக்கர திசை நடக்கும். சுக்கர திசைலாம் வரப்போகிறது கிடையாது. இருந்தாலும் அந்த புதன் திசை நடக்கிற வரைக்கும் சொல்கிறேன் நான். சரியா? புதன் திசை நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கிரகங்கள் கொடுக்கும். சரியா நேர்களே? ரைட் சார். இப்போ பலன்கள் ஒரு போவோம். பலன் நல்லாயிருக்கும். புதனும் சூரியனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். உங்கள் ராசிநாதன் 1, 6 கூடியவன். உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் சலுப்பு இல்லாமல் இருப்பீங்க. உத்தியோகம் தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். குறிப்பாக தனியார் உத்தியோகம் கிடைக்கும். சரியா? தனியார் உத்தியோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசு உத்தியோகத்தை காட்டில் தனியார் உத்தியோகம் கிடைக்கும். அதுபோல் சுக்கிரன் அரசு வீடான சிம்மத்துக்கு போகிறாரு. சிம்மத்தில் போய் ராகு சுபத்தப்படுத்துறாரு. ராகு சுபத்தப்படுத்துறது வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபத்தப்படுத்தினால தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? சகல விஷயத்தில் நல்லா இருப்பீங்க. உல்லாசமாக இருப்பீங்க. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். தாய்வழி சிறப்பு இருக்கும். தாய்மாமாவோட ஆதரவு இருக்கும். எல்லா விஷயத்திலும் அனுகூலம் இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, கலை, கேளிக்கை ஈடுபாடுகள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உயிர்களை படிக்கிற மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். அதுபோக எல்லா விஷயத்துலையும் மந்திர சித்தியாக இருப்பீங்க. மந்திரம் கால் மதி முக்கால் சொன்ன மாதிரி எதுலையுமே வந்து ஒரு இதாக இருப்பீங்க. அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக இருப்பீங்க. புதனும் சூரியனும் சேர்ந்து பஞ்சம ஸ்தானத்தில் கிரியேட்டிவ் மைண்டில், கிரியேட்டிவ் 5ஆம் இடங்கிறது கிரியேட்டிவ் என்ன நுட்பம், என்ன சொல்கிறது அதுக்கு, சமயோக புத்திசாலித்தனம், உன்னை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, உன்னை உருவாக்குறது, அதான் கிரியேட்டிவ் மைண்டுமாங்க. டக்குன்னு உன்னை சொல்கிறது. சரியா? கற்பனை வளம், இப்படி நிறைய சொல்லலாம் 5ஆம் இடத்துக்கு. ஸோ 5ஆம் இடம் வந்து வளர்க்குறதுனால மிகச்சிறப்பாக இருப்பீங்க. திரைப்படத்தில் டைரக்டராக இருக்கிறவங்க, கதை எழுதுறவங்க, கவிதைங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு போட்டி பந்தயம், லாட்டரி விஷயங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் இருக்கும். சரியா நேரம் 4 கூடியவன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2 கூடியவன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அக்டோபர் 18 வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கிறது. அம்பானி யோகம் அனைத்து விஷயத்திலையும் அனைத்து வகையிலும் வசப்படும். திடீர் யோகம் வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். நல்லாயிருக்கும். கல்வியாளர்கள், படிப்பாளிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நாள் நுட்பமாக இருப்பீங்க, தெளிவாகவும் இருப்பீங்க, தந்திரமாகவும் இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரிலே? அதே மாதிரி வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்கும். ஆடம்பர வாழ்க்கை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. சுப நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். போஜன பிரியராக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மாதிரி வீடு கட்டுறவங்க, வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, ரெனோவேஷன் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் வரும் அப்படின்னா, அந்த அம்பானி யோகத்தினால கையில் காசு பணம் பல வகையில் வரும்.
அதனால் இதெல்லாம் செய்வீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புத்தக ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களாம் மிக சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு சுபத்துவம் வராரு. சரியா? 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு 4ஆம் இடத்துக்கு சுக்கிரை வந்துட்டாருன்னா, சுக்கிரை வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்ல பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். பிரயாணம் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? பெண்களால் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். பெண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அதனால் சமுதாயத்தில் சில கெட்ட பேர்கள் அவப்பேர்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிஷபராசினியர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் சூரியன், குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்களுமே நல்ல பலன்களை கொடுக்குது. செவ்வாய் குரு பார்வைக்கு வரதுனால குருமங்கல யோகம். ராசிக்கு 7 வருடக்கூடியவன் 6ஆம் இடத்துக்கு வர்றது வந்து நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்தை பார்ப்பார். சுபத்துவமாய் பார்க்கறதுனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். வள்ளல் தன்மையாக இருப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்பீங்க. மிகச்சிறப்பு தான். 7 கூட 7 12ஆம் இடத்தை சுபத்துவமாக இருக்கனால மனையை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க. தொழில் ரீதியாகவோ விவகார ரீதியாகவோ மனையை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரதேசத்துக்கு போகலாம் அப்படின்னு போவீங்க. ஆனால் சக்ஸஸ் ஆகும். இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கூடுதலாக பார்க்கப்படுகிறது. அதுபோக புத ஆதித்ய யோகம். சூரியன் பலம் பெற்றவர்கள். சூரியன் உங்கள் ராசிக்கு 4 கூடியவன், வித்தகாரகன். சரியா? சுகஸ்தானாதிபதி. சூரியன் பலம் பெற்றவர் நல்லா இருப்பீங்க. பொதுவாக ரிஷப ராசியில் வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் சூப்பராக பலனை கொடுப்பாரு. சரியா? இவங்களுக்குலாம் இப்போ மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து அடுத்து வருகிற 2 மாதங்கள் நல்லாயிருக்கும். ராசிக்கு 5ஆம் இடம், 6ஆம் இடம். 5ஆம் இடத்துல புதன் கூட சேர்ந்து புதாதித்ய யோகம். 6ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார், சிவராஜ் யோகம். ஸோ இந்த வருகின்ற 60 நாட்கள் புரட்டாசி, ஐப்பசி 2 மாதத்துக்கு சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நான் சொன்ன இந்த 6 லக்கணத்தில் பிறக்கணும். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம். ரிஷப லக்கணத்தை கூட எடுத்துக்கலாம். ஸோ 7 லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா? 7 லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியன் பலம் பொருந்து இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். சூரியன் குரு பார்வையிலையோ குரு சுக்கிர தொடர்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதன் கூட சேர்ந்துருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு பார்வைக்கு வரணும், விசேஷ பார்வைக்கு வரணும். இப்போ நீங்கள் வந்து ரிஷப லக்கணம், ரிஷபராசி, சிம்ம லக்கணம் நல்ல அமைப்பு தான். 10ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். இப்போ வந்து சூரியன் எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னா, சூரியனை வந்து ராசிக்கு வந்து ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 4ஆம் இடம் நல்ல அமைப்பு தான். ரிஷபராசி, சிம்ம லக்கணம், ராசிக்கு 7ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம். பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பீங்க. கார்த்திகை பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பீங்க. அருமையான அமைப்பு. திருக்கார்த்திகை விரதம், திருவண்ணாமலை, அண்ணாமலை தீபத்திரங்கள் அந்த டயத்தில் பிறந்திருப்பீங்க. சூப்பராக இருக்கும். சரியா? நேரில் இவங்களாம் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிடுவாங்க. பெரிய பெரிய மந்திரி, எம்எல்ஏ ஆகிறதெல்லாம் இவங்க தான். சூரியன் சந்திரனும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. சந்திரன் உச்ச வீட்டில் இருப்பார். சூரியன் ஸ்தானபலம் பட்டு தான் வீட்டுக்கு லக்கணத்தில் இருப்பார், கேந்திரத்தில் இருப்பார். நல்ல அமைப்பு தான். இவங்களை வந்து குரு பார்க்கணும். குரு எங்கேருந்து சார் பார்க்கணும் அப்படின்னா, குரு வந்து மீனத்திலேருந்து பார்த்தாலும் சிறப்பு தான். சரியா? நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல இருப்பார். பரவாயில்ல, தூரதேச அமைப்பு இருக்கும், அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் குரு வந்து சூரியனை பார்ப்பார். சூப்பராக இருக்கும். நல்ல அமைப்புங்க. நல்லாயிருக்கும். இப்படி பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. சிம்ம லக்கணம், ரிஷபராசி, குரு வந்து 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 9ஆம் இடம் மீனத்திலேருந்து பார்த்தாருன்னா சூப்பராக இருக்கும். லக்கணத்துக்கு 8ஆம் இடம் வரும். ஆமாம், சிம்மத்துக்கு வந்து 8ஆம் இடம் மீனம். நல்ல அமைப்பு. ஒரே நேரத்தில் வந்து பௌர்ணமி சந்திரன் குரு ஒளியை பெற்று சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராஜயோக வாழ்க்கையை கொடுப்பார். அம்பானி யோகத்தை அருமையாக கொடுப்பார். ஸோ சூரியன் வந்து குரு சுக்கிர புதன் தொடர்புக்கு வரணும். நான் சொன்ன அமைப்பில் இருக்கணும். சூரியன் வந்து சந்திரனுக்கு 4, 7, 10 வரணும். அப்போ நீங்கள் எந்த மாதத்தில் பிறக்கணும்னா, ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், அடுத்து வந்து மாசி மாதம். இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருப்பீங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்களும் சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியன் வந்து சிம்மம் அல்லது விருச்சிகம் அல்லது வந்து கும்பத்தில் இருப்பார். நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். மற்ற மாதத்தில் வந்து சூரியனுக்கு ஒரு கோணத்தில் வரணும். 5, 9க்கு வந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? சந்திரனுக்கு 5, 9ன்னா நீங்கள் புரட்டாசி மாதம் பிறக்கலாம். அடுத்து வந்து மகரம், தை மாதம் பிறக்கலாம். புரட்டாசி, தை மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ சூரியன் நிலைப்பாடு சந்திரனுக்கு வந்து ஒரு கேந்திர கோணத்தில் வரும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்படி இருந்தாலும் சூரியன் பலம் பெற்றிருக்கிறான்னு அர்த்தம். இந்த ஜாதகர் வந்து சுய சிந்தனையோடு இருப்பாங்க, சுயமாக முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக இருக்கும். வாழ்க்கை ஒரு ஓவியமாக இருக்கும். வெற்றிகள் மேல் வெற்றி கிடைக்கும். எதுக்குமே வந்து அஞ்சாதவனுங்கிறவங்க தேகாரைக்கு நல்லாயிருக்கும். நீண்ட ஆயுள் இருக்கும். சூரியன் சுயபலத்தோடு இருக்கிறதுனால முகத்தில் ஒரு கலை இருக்கும், தேஜஸ் இருக்கும், நிர்வாக திறமை, தலைமை தாங்கும் பண்பு எல்லாமே நல்லபடியாக வரும். சமதியா தொடர்பு இருக்கும். இந்த அம்பானி யோகத்தால் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவீங்க. சரியா நேர்களே? சூரியன் இது மாதிரி அமைப்பில் இருக்கணும். அதுபோக சூரியனுக்கு அடுத்து புதன், சூரியனும் புதனும் ஒன்றா போகிற கிரகம் தான். சூரியனுக்கு அடுத்து இருக்கிற புதன் அஸ்த தோஷம் கிடையாது. புதன் வந்து சூரியன் கூட அஸ்தமனம் ஆக மாட்டார். ஆனாலுமே தோஷம் கிடையாது. புதனும் சூரியனும் சேர்ந்து இப்போ இருக்கிறாங்க 5ஆம் இடத்துல. புத்தி, அறிவு, ஞானம் நல்லபடியாக இருக்கும். புத்திகாரனாக இருப்பீங்க. புத்தி கூர்மையாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும்.
சரியா நேரில் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் இளமை பொறிவுடன் இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, என்றும் மார்க்கண்டேனாக இருப்பீங்க, வியாபாரம் தொழிலில் நுணுக்கமாக இருப்பீங்க, தந்திர மந்திரம் நல்லா இருக்கும், மதிநுட்பம் இருக்கும், சொந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு சொந்த தொழிலை பார்த்து நல்லா சாதிப்பீங்க. சரியா? புதன் வந்து அந்த அமைப்பை கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து ரிஷப ராசிக்கு வந்து புதன் வேண்டியவர், 2-5 கூடியவன், தன குடும்ப வாக்கு சானாபதி, பஞ்சம சானாபதி, பூர்வ புண்ணிய சானாபதி, அதிர்ஷ்ட சானாபதி, மந்திர சானாபதி, புத்திர சானாபதி. புதன் எந்த அளவுக்கு ரிஷபராசிக்கு வளர்க்குறாரோ அந்த அளவுக்கு கையில் காசு பணத்தோட அதிர்ஷ்டத்தோடு இருப்பீங்க. இதெல்லாம் சேரும்போது அம்பானி யோகம் வரும். சரியா? சும்மாலாம் வராது. நான் சொல்கிற கிரகங்கள் 5 கிரகங்களும் நல்லா இருக்கணும். சூரியன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன். 5 கிரகம் நல்லா இருக்குன்னா அம்பானி யோகம் அப்படியே கிடைக்கும். 5ல் 4 கிரகம் நல்லா இருக்குன்னா அடுத்த யோகம் கிடைக்கும். அதாவது பல கோடிக்கு அதிபராக இருக்கிறவங்க ஒரு 10 கோடிக்கு அதிபராக இருப்பீங்க. 3 கிரகம் நல்லா இருக்குது சார் அப்படின்னா லட்சக்கணக்கில் இருப்பீங்க. 1 கோடி இருக்கும் கையில். 2 கிரகம் தான் சார் நல்லா இருக்குது அப்படின்னா ஆயிரக்கணக்கில் இருப்பீங்க. மாதம் ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க. 1 கிரகம் தான் நல்லா இருக்குன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, கூலி வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இவ்வளோதாங்க. 5 கிரகம் நல்லா இருக்குன்னா அம்பானி யோகம், 4 கிரகம் நல்லா இருக்குன்னா கோடீஸ்வர யோகம், 3 கிரகம் நல்லா இருக்குன்னா லட்சாதிபதி யோகம், 2 கிரகம் நல்லா இருக்குன்னா ஆயிரக்கணக்கில் கிடைக்கும், 1 கிரகம் நல்லா இருக்குன்னா அன்றாடம் கைக்கு வாய்க்கும் சரியாக போயிட்டே இருக்கும். கையில் வாங்கினே பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை, என் வீட்டில் பாப்பா கேப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் உண்மை. ரிஷபராசியில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சரியா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்கள், கோச்சாரத்தில் எப்பெல்லாம் கிரகங்கள் வலிமை பெற்று வருதோ, 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் வலிமை பெற்று வரும்போது அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்துச்சுன்னா அந்த டயத்தில் நல்லா வாரி வழங்கிட்டு போயிடும். அவ்வளோதான். மாதக்கணக்கில் செஞ்சுட்டு போயிடும். எப்படி வருஷத்துக்கு 2 மாதம் வெயில் அடிக்குது, 2 மாதம் மழை பெய்யுது, 2 மாதம் குளிர் அடிக்குது, 2 மாதம் காற்று அடிக்குது மாதிரி அது அந்தந்த டயத்துக்கு செஞ்சுட்டு போயிடும். இதெல்லாம் செய்யணும்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும். நான் சொல்கிற கிரகங்களும் நல்லா இருக்கணும். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே தான் மாறுபடுது ரிஷபராசியில். சார் அவனுக்கு நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இல்லை, எனக்கு நல்லா இருக்குது, அவனுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம அடிச்சுக்கிறோம். ஒரே குடும்பத்தில் பிறந்த ரிஷபராசினியர்களுக்கு வித்தியாசமான பலன்கள் இருக்கும். ஒருத்தனுக்கு ராகதசை நடக்கும், ஒருத்தனுக்கு குருதசை நடக்கும். குருதசை நடக்கிறவனுக்கு நல்லா இருக்கும், ராகதசை நடக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பார்வைக்கு ராகு வராரு. ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? ரைட்டு. பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா பலன்கள் சொல்லிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பரிகாரத்தை சொல்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவர்களுக்கு நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிர ஜெயந்தி வருது. உங்கள் ராசிநாதன் ஜெயந்தி, சுக்கிர ஜெயந்தி வந்து வருகிற 16ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. 16/9/2025 ஆவணி 31 செவ்வாய்க்கிழமை, முக்கியமான நாள். சுக்கிர ஜெயந்தி எப்போ சார் வரும்னா ஆவணி பௌர்ணமிக்கு பின்னாடி வருகிற தேய்பிரை தசமி தேதியில் தான் அவர் பிறந்தார். தேய்பிரை தசமி தேதி பூச நட்சத்திரத்தை பிறந்தார். இந்த டைம் பூச நட்சத்திரம் வரல, மேட்ச் ஆகலை, திதி தான் வருது. கரெக்டாக திதி தான் என்றைக்குமே முக்கியம். சரியா? தெய்வங்களுக்கோ கிரகங்களுக்கோ வந்து அந்த பிறந்த நாளை அவங்களுடைய என்ன சொல்கிறது ஜெயந்தி, அவங்களுடைய ஜென்மம் அதை சொல்லணும்னா திதியை தான் சொல்லணும். சரியா? ஆனால் மனிதனுக்கு திதியை சொல்லக்கூடாது, நட்சத்திரத்தை தான் சொல்லணும். தெய்வத்துக்கு வந்து திதி சொல்லணும். அதான் முருகன் பிறந்து சஷ்டி அப்படிங்கிறோம், கந்த சஷ்டி அப்படிங்கிறோம். சரியா? ஆனால் அவருக்கு நட்சத்திரமும் வரும், வையாசி விசாகம் சொல்லலாம். வையாசி விசாக நட்சத்திரம் தான் பிறந்தார் முருகன். ஸோ முருகனுக்கு நட்சத்திரம் வரும், திதியும் வரும். அவர் எல்லாத்துக்கும் ரெஸ்ட் ஆர்டினரி தான் முருகன். முருகன் வந்து மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவர். அதான் அவருக்கு 6 முகம், 12 கைகள், 12 விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை பார்த்தாலே போதும், வாழ்வில் இடரேது வாராது எப்போதும் முருகா. ஏன் முருகன் இருக்கிறேன்னா முருகன் இப்போ நல்ல நிலைமைக்கு வராரு. செவ்வாய் 6ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் உட்காராரு. துலாமில் குருமங்கள யோகம், குரு பார்வைக்கு வராரு. சிறப்பு. சரியா? அதனால் உங்கள் ராசிக்கு 7 12 நல்ல நிலைமையில் வரதுனால அந்த அமைப்பு வேலைகளும் நல்லபடியாக இருக்கும். ஓகே, இப்போ சுக்கிரனுக்கு வருவோம். சுக்கிர ஜென்மாதம் சுக்கிரனுடைய ஜென்மம் வருது, பிறந்த நாள், சுக்கிரனுடைய அவதரித்த நாள் வருகிற 16/9/2025. அன்றைக்கி என்ன சார் பண்ணணும்? சுக்கிரன் படத்தை வச்சு கும்பிடணும். சுக்கிரன் படம், அதுபோக விநாயகர் படம். ஏன்னா எப்போயுமே மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது விநாயகர் படம், அதுபோக வந்து சுக்கிரன் படம். சுக்கிரன்னா என்ன, மகாலட்சுமி படம், குபேர படம் 2 சேர்ந்து இருக்கும். இந்த படத்தை நான் அனுப்புகிறேன். அதுபோல் ரிஷபராசிக்கு லக்ஷ்மி கணபதி டக்குன்னு வருது பாரு, அதான்யா. சரியா? லக்ஷ்மி கணபதி தான் நினைக்கிறேன். அந்த கணபதி படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். சரியா நேரில்? ரிஷபராசிக்குள்ள கணபதி லக்ஷ்மி கணபதி நினைக்கிறேன். அந்த படத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். விநாயகர் படத்தையும் அந்த குபேர படத்தையும் அந்த அனுப்புகிறேன். அதுபோல் லட்சுமி மந்திரம் ஒன்று இருக்குது, அந்த மந்திரத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை டயத்தில் சொல்லணும். சரியா? எப்போ சொல்லணும்னு சொல்கிறேன் நான். முதல் என்ன பண்ணுறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வருகிற 16ஆம் தேதி வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க. வீட்டு முற்றத்தில் சாணி தெளித்து கோலம் போட்டுருங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் தாய்மார்களுக்கு தெரியும். சரியா? மாக்கோலம் போடுங்க, மாவேலை தோரணம் கட்டிக்கு தொங்க விடுங்க. சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு வருவார், மகாலட்சுமி ஒரு அம்சம், மகாலுடைய சகோதரன். ஸோ சுக்கிர யோகம் உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா 3 படத்தை தொடச்சி சுத்தம் பண்ணிடுங்க.
அந்த படம் எல்லாருங்க கேளுங்க எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் 8807457629 இந்த நம்பருக்கு நான் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இமேஜ் அனுப்புவேன். அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அது சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா பேப்பரில் கொடுப்பான். ஒரு அட்டையில் ஒட்டிடுங்க. அந்த ஜெராக்ஸ் கடையிலே கேளுங்க, ஒட்டி கொடுத்துருவாங்க. சில பேர் லேமினேட் பண்ணி கொடுத்துருவாங்க. போதும், லேமினேட் பண்ணாலே போதும். ஒரு 30 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். 30 ரூபா, 20 ரூபா, 25 ரூபாயில் லேமினேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன சைஸ் தான் வரும். சரியா? உங்களுக்கு A4 சைஸில் பாதி தான் வரும். அழகாக ஒரு லேமினேட் பண்ணி வச்சுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் வச்சுருங்க. அந்த லட்சுமி கணபதி, குபேர லட்சுமி படம், அடுத்து வந்து 2 படம் தான். சுலோகத்தை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா எழுதி கூட படிச்சுக்கலாம். இந்த படத்தை சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வைங்க. நறுமண பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள், அலங்காரம் பண்ணுங்கள். முல்லை, மல்லிகை, செந்தாமரைப்பூ, வெண்தாமரை, செந்தாமரை, வாசனை பூக்கள் இதனால் அலங்காரம் பண்ணுங்கள். நெய்வேத்தியம் பண்ணுங்கள். சக்கரை பொங்கல் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பால் சூட வச்சு அதில் நாட்டு சர்க்கரை போடுங்க. இனிப்பு பொருட்களை வைங்க, ஸ்வீட்டு வைங்க, நெய்வேத்தியம் பண்ணுங்கள். வெத்தலை பாக்கு வைங்க, தேங்காய் பழம் உடைச்சி நெய்வேத்தியம் பண்ணுங்கள். மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரம் இப்போ சொல்கிறேன், சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். மகாலட்சுமியோட மந்திரம். நமஸ்தே செல்வ ரூபணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராதி நித்தியம், சித்திர் பௌதமே சதா. இதை ஒரு 11 தடவை சொல்லணும். சார் இது சமஸ்கிருதத்தில் இருக்க, வாய்க்கு நுழைய மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மகாலட்சுமி தாயே போற்றி, அஷ்டலட்சுமி தாயே போற்றி, நாராயணியே போற்றி, இந்த 3 வார்த்தையும் ஒரு 11 தடவை சொல்லுங்கள். இல்லைனா ஓம் ஆதிலட்சுமி போற்றி, தனலட்சுமி போற்றி, தானியலட்சுமி போற்றி, திவ்யலட்சுமி போற்றி, திரைவலட்சுமி போற்றி, சௌபாகியலட்சுமி போற்றி, வீரலட்சுமி போற்றி, விஜயலட்சுமி போற்றி, ஐஸ்வர்யலட்சுமி போற்றி, சந்தானலட்சுமி போற்றி, மகாலட்சுமி போற்றி, திருமகளே போற்றி, ஸ்ரீதேவியை போற்றி, நாராயணியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தில் சொல்லுங்கள். அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள். எவ்வளவோ இருக்குது நாட்டில். சரியா? கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரிசையாக வரும். ஒன்று எடுத்து எழுதிட்டு அதை அப்படியே படிங்க, பாராயணம் பண்ணுங்கள். வீட்டில் பெண்களோடு வச்சு கும்பிடணும். இந்த பூஜை சுக்கிர பூஜை. மகாலட்சுமி படத்தை வச்சு பெண்களோடு கும்பிடணும். ஆண்களாக கும்பிடக்கூடாது. பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும். பெண்ணை வச்சு கும்பிடணும். குத்து விளக்கு ஏற்றிடணும். குத்து விளக்கு ஏற்றிட்டு தான் பூஜை பண்ணணும். குத்து விளக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுங்க. சரியா? இல்லைன்னா தீப எண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் விளக்கெண்ணெய் தீப எண்ணெய் ஊற்றினீங்கன்னா மிகச்சிறப்பு. தீப எண்ணெய், இந்த 5 வகை தீப எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தீய சக்தியெல்லாம் விளைகிறோம். அதுபோல் விளக்கு எண்ணெய் ஊற்றணும். ஆமணக்கில் செந்தில் விளக்கெண்ணெய் ஊற்றணும். ஆமணக்கு செடியிலேருந்து வருது பார்த்தீங்களா? ஆமணக்கு விதையில் எடுக்கிற எண்ணெய் தான் விளக்கெண்ணெய். அந்த விளக்கெண்ணெயில் தான் பரிபூர்ணமாக மகாலட்சுமி இருக்கிறாள். அதனால் விளக்கெண்ணெய் தீபத்தை ஏற்றுங்க. சில தாய்மாரெலாம் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா விளக்கு பிசு பிசுன்னு ஆயிடுதில்ல, இழக்க முடியாதுல்ல. குத்து விளக்கு விளக்கிறது கூட சோம்பேறிப்படுற தாய்மாரெலாம் இருக்கிறாங்க. யாரும் தயவு செய்து கோச்சிக்காதீங்க. என்ன பிசு பிசுன்னு இருக்குதுன்னா நல்லது. எந்த அளவுக்கு பிசு பிசு இருக்கோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி உங்கள் வீட்டில் அப்படி பிடிச்சிக்கிறவா பிசின் மாதிரி. குத்து விளக்கில் பிசு இருக்கணும். எண்ணெய் உடைய அந்த இது இருக்கணும். அதை நல்லா கழுவணும். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை எலுமிச்சை பழம் போட்டு புளி போட்டு நல்லா விளக்கி பலன்னு விளக்கி விளக்கெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமி அப்படியே இருப்பாள். வீட்டிலே இருப்பாள். ரிஷபராசி நேர்கள் வீட்டிலே இருப்பாள். பெண்களை தான் செய்யணும், தாய்மார்களை தான் செய்யணும். நான் வேலைக்கு போகிறேன், நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் டீச்சர் வேலை பார்க்குறேன், என்னால் முடியலை, வந்தால் படுத்துக்கிடுவேன், டிவி பார்ப்பேன், எல்லாம் பாருங்கள். குத்து விளக்கையும் சுத்தப்படுத்துங்க, சுத்த விளக்கையும் கழுவுங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, செய்யாதவர்களை சொல்கிறேன். செய்தியர்களாக இன்னும் நல்லா சிறப்பாக இருப்பீர்கள். ரைட்டு. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நெய்வேத்தியம் பண்ணுங்கள். பக்தி சூடம் தீபாவளி காட்டுங்க, சாம்பிராணி காட்டுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. சாம்பிராணி ஒரு முக்கியமானது. சாம்பிராணி காட்டும்போது அதில் குங்கிலியம், பச்சை கற்பூரம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு காட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதை காட்டும்போது வீட்டில் ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிருங்க. அடைச்சிட்டு புகையை ஒரு 5 நிமிஷம் வீட்டில் விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறம் திறந்து விடுங்க. வீட்டில் இருக்க தீய சக்தி எல்லாம் போயிடும். தேவையில்லாமல் பேசுனது, தீய வார்த்தைகள் சொன்னது, அடுத்தவங்க பார்த்தது, நம்ம செஞ்சது, சில விஷயங்கள் நிறைய இருக்கும். நமக்கு பிடிக்காத விஷயத்தையே சில விஷயங்கள் வீட்டில் செஞ்சுருப்போம். அது சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா எல்லாம் வெளியே போயிடும். அந்த புகை வெளியே போயிடும். ரைட்டு. எல்லா ரூம்லையும் காட்டுங்க. டாய்லெட்டை தவிர, பாத்ரூமை தவிர எல்லா ரூம்லையும் காட்டுங்க. சரியா? புகையை காட்டுங்க, சாம்பிராணி புகையை காட்டுங்க, குளிர காட்டுங்க. அடுத்து முக்கியமானது, இப்போ தான் வரேன் சப்ஜெக்ட்டுக்கு. ஒரு பரிகாரத்தை செய்யணும். இது எப்போ சார் செய்யணும்னா அந்த பூஜை போடுறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். என்ன பரிகாரம் சார் அப்படின்னா, ஒரு 3 பொருட்கள் தான், சிம்பிளான ஐட்டம் தான். வெண்கடுகு, வெள்ளை கடுகு, பச்சை கற்பூரம் ஒரு 10 ரூபாய்க்கு, ஒரே ஒரு 6 ஏலக்காய், அவ்வளோதான். 6 ஏலக்காய் சுக்கரனுடைய ஆதிக்கம் என்ன 6, அதனால் 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. வாசனை பொருள் மகாலட்சுமியோட அம்சம். வெண்கடுகு ரொம்ப முக்கியமானது. வெள்ளைக்கடுகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் ஒரு 100 கிராம் வாங்க, இல்லை 50 கிராம் வாங்க, உங்கள் வசதிக்கு தான். வாங்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா, கடுகை பாத்திரத்தில் போட்டுருங்க. பித்தளை பாத்திரம், தாமரை பாத்திரம், வெங்கல பாத்திரம். தாமரைங்கிறது காப்பர். இது 3ல் போடலாம். எவர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கிண்ணத்தில் போடலாம். பித்தளை கிண்ணம், வெங்கல கிண்ணம், தாமரை கிண்ணம், இது 3லேயும் போடலாம்.
சார் எங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லை சார் அப்படிங்கிறவங்க மண் கலையத்தில் போடுங்க. மண் ரொம்ப முக்கியம். மண்ணுங்கிறது செவ்வா, பூமிக்கு அரகன். மண் கலையத்தில் அந்த சுக்கிரனோட ஆதிக்கத்தை போட்டிங்கன்னா பிருகுமங்கல யோகம் உண்டாகும். சரியா? சூப்பராக இருக்கும். உங்கள் ராசிக்கு 1, 6, 2, 12 தூரதேச அமைப்பில் வேலை கிடைக்கும். தூரதேச அமைப்பில் வேலை கிடச்சி மனைவியை கூட்டி போயிடுவீங்க. இவ்வளோ தான். வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க மனைவியை கூட்டிட்டு. இது நடக்கணும்னா அந்த மண் கலையத்தில் இந்த வெள்ளை கடுகையும் பச்சை கற்பூரத்தையும் 6 ஏலக்காயம் போட்டு அப்படியே வச்சுருங்க. படையில் வச்சுருங்க. மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். பூஜையை முடிங்க. சரியா? அடுத்து என்ன சார் செய்யணும் அந்த கலையத்தை அப்படின்னா, அதை அப்புறம் பூஜை முடிஞ்சு அன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே மறுபடியும் பக்தி காட்டிட்டு அதை எடுத்துருங்க. மேலே மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணியை வச்சு கட்டிடுங்க. ஒரு துணியை போட்டு நூலை போட்டு சுற்றி கட்டிட்டிங்கன்னா அது ஒரு பயரும். அதை வந்து வீட்டில் வைங்க. வீட்டிலே வைக்கலாம், தொழில் கூடங்களையும் வைக்கலாம், வியாபாரம் பண்ணுற இடத்துலேயே வைக்கலாம். வீட்டில் பீரோவில் வைங்க. பணம் வைக்கிற இடம், துணிமணி வைக்கிற இடம், நகை வைக்கிற இடம், இது மாதிரி இடத்துல ஒரு ஓரமாக வச்சுருங்க. ட்ராயரை கூட வைக்கலாம். வீட்டில் ட்ராயர், பெட்டி, புஸ்தகம் எடுக்கிற இடத்துல கூட வைக்கலாம். வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் கல்லால் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எந்த இடத்த புனிதமாக கருதுவீங்களோ அந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு செவ்வாய் வெள்ளிக்கு அதுக்கு வந்து தீபாராதனை காட்டுங்க, பற்றி காட்டுங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 6 மாதத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பச்சை கற்பூரம் எவாப்பரேட் ஆயிரும், காற்றுல கரைஞ்சி போயிடும், ஆனால் நறுமணத்தோடு இருக்கும். ஆணி 31 செய்கிறீங்க. அடுத்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி 6 மாதம் முடியட்டும். பங்குனி மாதம் வாரம் வெள்ளிக்கிழமை அதை எடுங்க. சரியா? பங்குனி மாதம் வாரம் வெள்ளிக்கிழமை அதை எடுத்து பூஜை ரூமில் வச்சுருங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 பூஜை பண்ணுங்கள். இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அந்த பாத்திரத்தில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் புதுசாக அந்த வெண்கடுகு, 6 ஏலக்காய், பச்சை கற்பூரத்தை வச்சு பூஜை பண்ணி மறுபடியும் பழைய இடத்துல வச்சுருங்க. ஏற்கனவே வச்ச பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு துணியில் கட்டிடுங்க. ஒரு வெள்ளை துணியிலையோ மஞ்சள் துணியில் சிவப்பு துணியிலோ கட்டிடுங்க. சரியா? வெள்ளை துணியில் கட்டுறது மிகச்சிறப்பு. ஏன்னா சந்திரனுடைய அனுக்கிரம் வரும். சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் 3 பேருமே ஒரு தொடர்பில் இருக்கிறவங்க. சந்திரமங்கல யோகம், பிருகுமங்கல யோகம் எல்லாம் சேர்ந்து வரும் அந்த துணியில். அந்த வெள்ளை துணியில் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணியில் கரைச்சிருங்க. தண்ணியில் போட்டுருங்க. ஆறு, குளம், குட்டை, தெப்பம், நம்ம நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா, பேரை தான் மாற்றி சொல்கிறோம். ஆனால் நீர்நிலைகள் உள்ள இடத்துல போட்டுருங்க. போடும்போது நமச்சிவாய நமகன்னு சொல்லி போட்டுருங்க. ஒரு பொருளை கடைசியில் நம்ம முடிக்கும்போது நமச்சிவாய சொல்லி தான் முடிக்கணும். ஏன்னா கடைசியில் அது முடியுது பார்த்தீங்களா, அதை வந்து நமச்சிவாய நமகன்னு சொல்லி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. கடமைகளை செய்யுங்க. எங்கள் வீட்டை சுற்றி 6 குளம் இல்லை சார், நான் மெயின் சிட்டியில் இருக்கிறேன், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறேன், சென்னை சென்ட்ரலில் டீனரில் இருக்கிறேன், டீனர் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இருக்கிறேன், வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிறேன். சரியா? அங்கே தான் இருக்கிறேன், எங்கள் வீடு இருக்குது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, சுற்றி ஒன்றும் இல்லை, 6 குளம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க, தெருவில் வேப்ப மரம் இருக்கும், வேப்ப மரத்துக்கு கீழே தோண்டி அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க. சரியா? வேப்ப மரம், அரச மரம், புங்க மரம், ஆலமரம், இந்த 4 மரத்தில் எந்த மரம் பக்கத்தில் இருக்கோ அந்த மரத்துக்கு அடியில் மண்ணை தோண்டி அதை போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இதை செஞ்சிட்டிங்கன்னா அம்பானி யோகம் அப்படியே கிடைக்கும். இதை செஞ்சு முடிச்சு 60 நாளுக்குள்ளே அம்பானி ஆயிடுவீங்க. ஈக்குவல் டு அம்பானி ஆக முடியாது, பட்டு உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பணம் கிடைக்கும். ஆயிரக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கு கிடைக்கும், லட்சக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கும், கோடிக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் கிடைக்கும். எல்லாமே அலோகேஷன் தான். அலோகேஷன், ஆர்கனைசேஷன், இன்வால்மெண்ட் தான். விரலுக்கேற்ற வீக்கம். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். சரியா? முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அதனால் முயற்சியுடன் இருங்க. பயிற்சி அடையாதீங்க, தளர்ச்சி அடையாதீங்க, வெற்றி அடைவீர்கள். வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வித்தான நேரம் வந்துருச்சு. அம்பானி யோகம் அருமையாக உருவாகுது. அதை நல்லபடியாக அணைச்சி வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. சத்தியமாக முடியும், உங்களால் முடியும். யூ வில் டூ எனிதிங். பட் இதை மட்டும் சம்திங் செஞ்சிட்டிங்கன்னா உங்களால் எல்லாத்தையும் முடியும். சரியா? செய்யுங்க. சரியா நேர்களே? சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன். நிறையா காசு பணம்லாம் ஆகாது. நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டலாம் போக வேண்டாம். வண்டிக்காரை எடுத்துகிட்டு டூரெலாம் எடுத்துகிட்டு நான் அங்கே போனேன் இங்கே போனேன் எங்கேயும் போக வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே மகாலட்சுமி இருக்கா, அவளை அப்படியே வீட்டோடு வச்சுருங்க. சரியா? மரியாதையோட பயபக்தியோடு அதை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயம் வந்து ரெலவெண்டடாகவும் இருக்கணும், ரெப்பிட்டேஷனாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல சரி, தொழில் பண்ணுற இடத்துல சரி, ரெலவெண்டாக இருக்கணும், ரெப்பிட்டேஷனாக இருக்கணும். அதுமாதிரி பூஜை புனஸ்காரத்தில் அது ரெலவெண்டாக இருக்கணும். அதை வந்து அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். சரியா நேர்களே? அதுதான் உண்மை. சரியா? அது என்னமோ சொல்லுவாங்களே, சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சும்மா ஒரு நாள் செஞ்சுக்கிட்டு ஐயோ எனக்கு ஒன்றும் நடக்கலையே, நான் என்ன செய்வேன், நான் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்துட்டேனே, நான் என்ன பண்ணுவேன், கஷ்டமாக இருக்க. கஷ்டம் இருக்க தான் செய்யும், காரியங்களை செய்யணும். இப்போ இல்லைன்னா பின்னாடி நடக்கும். நம்பிக்கை தான் நடராஜன். ஓகே நேர்களே, வேறு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, வேறு நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் டயம் ஆயிரும். நிறைய பேசினாலும் மக்களுக்கு வந்து போர் அடிக்குது. சரியா? அதனால் புத ஆதித்ய யோகம், சிவராஜ யோகம், பிருகுமங்கல யோகம், குருமங்கல யோகம், இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் வந்து ராசிக்கு வருது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. காரியத்தை பண்ணுங்க,
சரியா நேரில் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். அம்பானி யோகம் உங்களுக்கு அளப்பரிய யோகத்தை கொடுக்கும். புதன் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்துல புதன் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கிறவங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க, மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, புலனாய்வு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ராகும் வந்து ஓரளவு 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால துப்ரீம் துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சரியா தொழில் உத்தியோகம் இது ரெண்டும் கலந்து தான் வரும். சம்பளத்துக்கு வேலை பார்த்தா உத்தியோகம், 10 பேருக்கு சம்பளம் கொடுத்தோம்னா தொழில். அதனால் நீங்கள் அதை பிரித்து எடுத்துக்கணும். நான் எல்லாம் வந்து பிரிச்சுலாம் சொல்ல மாட்டேன், மொத்தமாக தான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி வேலையில் இருக்கிற நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். நவதான வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் சிறப்பாக இருக்கும். சூரியன் 5ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடம் பார்க்குறாரு. சனி சூரியன் இணைவும் இருக்குது. இதில் இன்னொரு சின்ன பிரச்சனை. சனி சூரியன் புதன் இவங்க தங்களுக்குள்ள ஒரு பார்வை இருக்குது. அப்பா விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியா அப்பா விஷயத்தில் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் பிடிக்காமல் போகலாம், இல்லைனா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சூரியன் சனி புதன் கூட சேர்ந்து பார்க்குறதுனால கொஞ்சம் அறிவுபூர்வமான உத்தம் இருக்கும், தர்க்கம் இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் தர்க்கம் இருக்கும். அறிவுபூர்வமாக பேசிக்கிறீங்க. சரியா ஆக்கப்பூர்வமாக பேசுகிறீங்களே இல்லையா, அறிவுபூர்வமாக பேசிக்கிறீங்க. தான் சொல்கிறதான் ரைட்டுன்னு அடாமெண்ட்டாக இருப்பீங்க. தர்க்கவாதங்கள் இருக்கும், அதை தவிர்த்துருங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சரியா நேர்களே, 10ஆம் இடம் வலுப்படுறதுனால தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். திடீர் யோகங்கள் வரும். அதுபோக சில பேர் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு வெளியே தெரியாமல் வேலை பார்ப்பாங்க, மறைமுகமாக வேலை பார்ப்பாங்க. பிஸ்னஸ் இவங்க இன்வால்மெண்ட்டில் இருப்பாங்க, ஆனால் யாருக்கும் தெரியாது. இவங்க அதில் ஒரு பார்ட்னராக இருப்பாங்க. அப்படி மறைமுகமாக தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டு சுக்கிரன் பார்வைக்கு வராரு. ஸோ அதில் வந்து கலை சம்மந்தப்பட்ட வேலை, திரைப்பட சம்மந்தப்பட்ட வேலை, இப்படி ஒரு ஆர்னமெண்டல் சம்மந்தப்பட்ட வேலை, இப்படி சொல்கிறாங்களா துணி ஆர்னமெண்டல், அதாவது மனித வாழ்க்கைக்கு ஆடம்பரம் சொகுசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த தொழில் பண்ணுறவங்க, மறைமுக தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வெளியுலகத்துக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து வெளிப்படையாக வேலை பார்க்கக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இப்படிலாம் நிறையா இருக்குது. அவங்களுக்குலாம் இப்போ நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் வரும். ஆண்டிக்கும் வரும், அரசனுக்கும் வரும். அது என்ன நேரம் வருதுங்கிறது பார்க்கணும். பிரித்து பார்த்தா தான் தெரியும். நிறைய இருக்குது, சொல்லிட்டே போகலாம். இங்கே ரிஷபராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பார்ப்பீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருப்பீங்க, ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க. எல்லாத்தையும் பிரித்து மேய முடியாது. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பிரித்து தான் சொல்லியிருக்கிறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, நல்லாவும் இருக்குது. 10, 11ஆம் இடங்கள் வலுப்புறது. 10, 11ஆம் இடத்துல பாவகரங்கள் இருந்தாலுமே சுப தொடர்பு பண்ணுறாங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இவ்வளோ தான் கேந்திரங்கள். 4, 5 சுகஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் கர்மஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுப்புறது. நல்லா இருப்பீங்க. அம்பானி யோகம் அப்படியே கிடைக்கும். ஏன்னா கர்மஸ்தானமும் லாபஸ்தானம் தான் முக்கியம். கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். உத்தியோகம் பண்ணுறவங்களாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியாது, கொள்ளையடிச்சா தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் தொழில் பண்ணுறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஈஸியாக தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இப்போ கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க. இப்போ ராகு திசை நடக்கும். ராகு திசை சுக்கிர புத்தி சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ராகு திசை குரு புத்தி நல்லாயிருக்கும். ராகு திசை செவ்வாய் புத்தியும் நல்லாயிருக்கும், நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கும். அதேமாதிரி குரு திசை சுக்கிர புத்தி நல்லாயிருக்கும். குரு திசை புதன் புத்தி நல்லாயிருக்கும். குரு திசை சூரிய புத்தி நல்லாயிருக்கும். குரு திசை செவ்வாய் புத்தி சூப்பராக இருக்கும். அதுபோக செவ்வாய் திசையில் குரு புத்தி நல்லாயிருக்கும். செவ்வாய் திசையில் புதன் புத்தி நல்லாயிருக்கும். செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நல்லாயிருக்கும். செவ்வாய் திசையில் சூரிய புத்தி நல்லாயிருக்கும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த புத்தியெல்லாம் இப்போதைக்கு ஓடிட்டு இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்கணத்துக்கு ரெலவெண்டடாக தசா புத்தி நடக்கா, ஆதரவாக நடக்கா, ஆப்போசிட்டாக நடக்கான்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சாதகமாக நடக்கா, பாதகமாக நடக்கான்னு தெரிஞ்சுக்கணும். எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு நான் அடுத்த வருகிற காலத்தில் ஒரு வீடியோ போடுறேன். சரியா ரிஷபராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தால் நல்லா இருப்பாங்க, அந்த லக்கணத்துக்கு எந்த கிரகங்கள் நல்லா இருக்கும், ரிஷபராசியில் பிறந்தால் எப்போ கோடீஸ்வரன் ஆகலாம், எப்போ கோடிகள் கிடைக்கும், எப்போ லக்ஸுரி லைஃப் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஜோதிடரால் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே என்னால் சொல்ல முடியும். நான் வந்து மொத்தமாக சொல்லுவேன், இந்த லக்கணத்துக்கு இந்தந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதை நீங்கள் எடுத்துக்கணும். அவ்வளோதான். சரியா, நான் பிரித்து வைப்பேன், உங்களுக்கு தேவையான எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எடுத்து தான் வைப்பேன், கையில் எடுத்துலாம் வாயில் ஊட்ட முடியாது. நான் சொல்லுவேன், உங்களுக்கு அது இருக்குன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கணும்னா எப்படி எடுத்துக்கணும், உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் எடுக்க முடியும். உங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு பூர்த்தி ஆகும். இல்லைனா சும்மா சிவடங்காதில் உள்ள சங்கமாக தான், கோச்சிக்காதங்க யாரும். அப்படியே போயிடும். நெல்லுக்கு ஊற்றின நீராக இருக்காது, புல்லுக்கு ஊற்றின நீராக போயிடும். நிறைய பேர் இப்படி தான் வீடியோ போடுறாங்க. ஏதோ ஒரு யோகம் இருக்குது, அப்படி இருக்குது, ஆனா பூனை அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை வந்து அமைப்பு ரீதியாக சொல்ல மாட்டாங்க. அது வேத ஜோதிடத்தில் எப்படி இருக்குது அந்த வாய்ப்பாடை சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லணும். இப்போ நான் அதெல்லாம் சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு புரியாது. சில பேருக்கு புரியும். ஜோதிட ஆர்வலர்கள், அந்த ஜோதிட ஞானம் இருக்கிறவங்க, அந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு புரியும். அவங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும், பார்த்துட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து மொட்டையாக காதில் வச்சு கட்டிகிட்டே போவாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவனுக்கு என்ன,
இந்த ரிஷபராசிக்கு யாரும் பலம் போட்டானா எனக்கு லாட்டரி யோகம் வருமா, எனக்கு உடனே கையில் 10 லட்சம் கிடைக்குமா, கார் வாங்கிடுவேனா, பங்களா வாங்கிடுவேனா, என் மகளுக்கு பொண்ணு கிடைக்குமா, என் மருமையும் பெரிய ஆளாயிர மாட்டானா, என் மகன் ஆம்பளை பிள்ளை பத்திர மாட்டாளா, இப்படி தான் எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சட்டியில் இருந்தால் தான் ஆப்பைக்கு வரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 5 கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அம்பானி யோகம், 4 கிரகங்கள் நல்லா இருந்தால் கோடீஸ்வர யோகம், 3 கிரகங்கள் நல்லா இருந்தால் லட்சாதிபதி யோகம், 2 கிரகங்கள் நல்லா இருந்தால் ஆயிரக்கணக்கில் கிடைக்கும், 1 கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா கைக்கு வாய்க்கு சரியாக போகும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.